வணக்கம். உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை தான் உலகத்தில் உள்ள மொத்த நாடுகளும் எதிர்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆசியாவில் உள்ள நாடுகள் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்தியா மிக உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா ரஷ்யா பேச்சுவார்த்தை தான் அந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கான முக்கிய காரணம் என்ன? ஒரு நாடு விடா கொண்டனா இன்னொரு நாடு கொடா கொண்டேன். எப்படிப்பா இது நடந்தது? எதுக்கான காரணம் இது? இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமா? இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் என்னவாக இருக்கும்? இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் பல மீடியாக்களுடைய அலசல் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த 3 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் ரெண்டு பக்கமும் பலத்த சேதம் அப்படின்னாலும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதம். ஏன்னா நீங்க ரஷ்யான்னு ஒரு பெரிய நாடை பார்க்கும் பொழுது உக்ரைன் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. அதே வேளையில் அந்த போர் தொடங்கி கொஞ்ச காலம் இருந்த போதெல்லாம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜோ பைடன் என்ன சொன்னாரு? இந்த போரை நான் முடிச்சு கொடுத்துருவேன், இந்த போர் நடக்காத மாதிரி நான் பார்த்துப்பேன், இதுக்கான எல்லா வழிவகைகளும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ட்ரம்ப் வந்த பிறகு பல அதிரடிகள்லாம் அவர் பண்ணார். இந்த உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் பாருங்க. கடுமையாலாம் எச்சரிச்சாரு. அப்புறம் அதெல்லாம் பண்ணாரு. அவர் கூட அந்த உக்ரைன் அதிபர் கூட கொஞ்சம் கோச்சிங்லாம் வெளியே வந்துட்டாரு. அது பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு. என்னன்னா சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் கொஞ்சம் கோபமாலாம் ஆனாரு. அதன் பிறகு என்ன பண்றது, எதை தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி அவருக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஏன்னா ஆசிய கண்டத்தில் மிக முக்கியமான நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று. அந்த நாடு இன்னொரு நாட்டின் மீதான போர் தொடக்கும் போது அந்த போர் பதட்டம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நாம தான் ரைட்டு, நாம தான் நாட்டாம உள்ளடங்கி பண்ணுவோம் அப்படின்னு சில விஷயங்கள்ல பேச்சுவார்த்தை நடந்த பொழுது அதுக்கெல்லாம் ரஷ்யா ஒத்துக்கவே இல்லை. என்ன வேணாலும் பேச்சுவார்த்தை நடத்துக்க, என்ன வேணாலும் பொருளாதார தடை விதி, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாரு ட்ரம்ப்? நான் அதிபராக வந்தா ஒரே ஒரு ஃபோன் கால்ல அந்த போரை நான் நிறுத்திடுவேன்னாரு. அதுதான் அங்க அவருக்கான ஈகோவா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபோன் கால் இல்ல, நேரடியா எத்தனை கால் பேசினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் போயா அப்படின்ற அளவுக்கு ஆச்சு. சரி, இப்போ எரியுது, ஒரு அடுப்பு எரியுது, அந்த கட்டையை இழுத்தாதான் அது கொதிக்கிறத அடங்கும் அப்படின் பொழுது என்ன ஆகி போச்சு? ட்ரம்ப்போட பார்வை அப்படியே இந்தியா பக்கம் வந்தது. நீ எல்லாம் போய் ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணக்கூடாது, குறிப்பா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஆச்சா போச்சா நான் யார் தெரியுமா, உன்னை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படின்னு நான் கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்தியா அதுக்கெல்லாம் ஒன்றுமே சளைக்கவே இல்லை. நான் வர்த்தகம் பண்ணுவேன், நான் கச்சா எண்ணெய் வாங்கிப்பேன் அப்படின்னா 25% வரி உனக்கு தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல உட்காந்துங்கன்னு, அந்த நாட்டாம தீர்ப்படா இது அப்படின்னு மாதிரி 25% வரி. சரி, இந்தியா கொஞ்சம் இறங்கி வந்துடும். சாமி ஐயா தெரியாமல் பண்ணிட்டேங்க, நீங்கள் சொல்கிறது தாங்க, நீங்கள் யார் கூட எண்ணெய் வாங்கணும்னு சொல்கிறீங்களா, எண்ணெய் வாங்குறோம், நீங்கள் யாருக்கிட்ட மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்கிறோமோ மளிகை சாமான் வாங்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு கெஞ்சின்னு பார்த்தவொடனே இந்தியா அதை பற்றி கவலையே படல. சரி இப்போ போட்டுக்கோ 50% வரி அப்படின்னு போட்டுக்க. நீ அப்படி 50% வரி அப்படின்னும் பொழுது உலகில் உள்ள 3ஆம் நாடுகள் பெரும் குரல் கொடுக்க ஆரம்பித்தது. குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காலாம் ட்ரம்புக்கு நேரடியாகவே இதெல்லாம் தப்பான விவகாரங்க. ஒரு நாட்டு கூட நீ யார் வர்த்தகம் பண்ணலாம் வச்சுக்க கூடாது, அது மாதிரி நீ கண்ணாமண்ணான்னு வரி விதிப்பீங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் விழதான் செய்யும், அதை நாங்கள் சமாளிச்சுப்போம், அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு இந்தியா சில கேள்விகள்லாம், பழைய கேள்விகள்லாம் எடுத்து கேட்க ஆரம்பிச்ச உடனே அமெரிக்கா அதிபருக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியல. அவர் பழைய பேப்பர்லாம் படிச்சிருப்பாரா, பழைய நியூஸ்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு கட்டத்திற்கு பிறகு சரி ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையா எதுக்குமே இறங்காத ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா முழுக்க இந்தியா. ஏன்னா இந்தியா ஒரு நட்பு நாடு. இந்தியா மேல 25% வரி போட்ட உடனே இந்தியா அமெரிக்கா பக்கம் சாஞ்சிடும் ரஷ்யா முதல்ல எதிர்பார்த்தது, குறிப்பாக புதின் எதிர்பார்த்தாரு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு 50% போட்ட பிறகும் நாங்க என்ன அவங்க கிட்ட தான் வாங்குவோம், ரஷ்யா கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு அதுல ஒரு பெரிய இதாகி போச்சு. நம்மளால் இந்தியாவை தவிர பல நாடுகள் ரஷ்யாவுடன் நீங்க நட்பு வச்சிருக்கீங்க, ரஷ்யாவுடன் வர்த்தகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஃபைன் வரி போடுறது. இதுலயே அவங்களாம் பாதிக்கணும், கொஞ்சம் இறங்கி வருவோம், பேசுவோம், குறிப்பாக இந்தியாவுக்காக பேசுவோம். நம்ம இந்தியாவை நாங்க பகைத்து கொள்ள விரும்பவில்லை, நமக்காக ஒரு நண்பன் நிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம். இங்க என்ன ஆயிப்போச்சு? சீனா ஏற்கனவே நீங்க தடை வச்சாச்சு. அமெரிக்கா என்ன தடை வேணாலும் வச்சுக்கோ, எங்க நாட்டில் உற்பத்தி பண்றதை எங்க மக்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருப்போம் அப்படின்னு. இவங்க இந்தியா மேல 50% வரின்னு சீனா ஒரு புதிய நட்பாக மாறிவிட்டது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நம்ம ஊருங்களில் இருக்குல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட கிடையாதுன்னு அடுத்து ஒரு 3 நாள் அவன் தெய்வ தேவைப்படும், அவன் நட்பா மாறுவான். இப்போ பெரும்பாலும் இந்த ஊருங்களில் வேலி சண்டை, அப்புறம் உங்க கோழி என் வீட்டில் வந்துடுச்சு, என் கோழி வீட்டில் வந்துடுச்சு, இந்த மாதிரி சண்டை இருக்குல்ல, அதுக்கு சொல்லுவாங்க ஊரில்
பஞ்சாயத்து எங்க பக்கத்து வீட்டுக்காருங்க, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீ பக்கத்து வீட்டுக்காரன் தானே கூப்பிட முடியும். ஒரு பிரச்சனைனா நீ வந்து ஒரு 5வது தெருல 6வது தெருல அவ்வளவு சொந்தக்காரன் இருந்தா கூட டக்குன்னு கூப்பிடுறது அங்கே தானே. உங்க வீட்டுல இருந்து டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னா அவன் தானே ஓடி வருவான். இப்போ அதை தான் சைனா சொல்றது, நான் தான் ஓடி வருவேன், நான் தான் நண்பன். ஏற்கனவே எல்லை பிரச்சனை இருந்தது. எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் சைனாவுக்கான எல்லை பிரச்சனை தீர்ந்து போச்சு. அதனுடைய எதிரொலியாக போக்குவரத்து இல்லாமல் இருந்து வர்த்தகம் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் போக்குவரத்து, நேரடி விமான சேவை ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்தியாவுக்கு நண்பன். அமெரிக்காவில் இந்தியா பாதிக்கப்படுதுன்னா நானும் உள்ள இறங்கணுன்னு அங்க அமெரிக்காவுக்கு அடடா வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு கூட்டிட்டாங்களே அப்படின்னு இருக்கிற தெற்காசிய நாடுகள் முழுக்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பலமாக மாறுது. எந்த நாட்டுக்கும் வரி விதிப்பு கூடாது, அது இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக பேச்சுவார்த்தையில் இறங்கி வந்தது. அப்போ ரஷ்யா வச்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா, உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் சேரக்கூடாது, அதற்கு அமெரிக்கா அனுமதிக்க கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த போர் நடந்த பொழுது இந்த போர்ல அவங்க தரப்புலையும் சேதாரம், எங்க தரப்புலையும் சேதாரம். அதே சமயத்தில் உக்ரைனில் சில பகுதிகளை நாங்க பிடிச்சிட்டோம் போர்ல. அந்த காலத்துல ராஜாக்கள் போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுதானே சொந்தம். அது மாதிரி நாங்க போர்ல பிடிச்சிட்டோம் அந்த இடம். அங்க எங்க மக்கள் இருக்காங்க, ரஷ்ய மக்கள் இருக்காங்க. அந்த இடத்தை நாங்கள் திருப்பி தர மாட்டோம், நீங்க பேச்சுவார்த்தையில திருப்பி கொடுக்கவே மாட்டோம். இப்படி சில அடுக்கடுக்கான கண்டிஷன்கள் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, பேச்சுவார்த்தை எங்கப்பா நடத்துறது அப்படின்ற ஒரு விஷயம். ஏற்கனவே வடகொரிய அதிபருடன் முன்ன ஆட்சியில ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு பொதுவான இடம் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுவோம் அப்படின்பொழுது அமெரிக்காவுக்கும் வேணாம், ரஷ்யாவுக்கும் வேணாம், ரெண்டுத்திற்கும் பொதுவாக மையமாக இருக்கக்கூடிய அலேஸ்கா, அந்த அலேஸ்கா பகுதியில் மிக கடுமையான பனியான பகுதி வந்து நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம், நிறைய அலேஸ்காவை தான் காமிப்பாங்க. அந்த பகுதியில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இந்த பேச்சுவார்த்தை உலக நாடுகள் முக்கியமாக கவனிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் முதல்ல நாடுகளுக்கான பேச்சுவார்த்தை கூட ரெண்டு நாட்டுக்கான அதிகாரிகள் இருப்பார்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருப்பார்கள். அது பேசி முடிச்ச உடனே புத்தினும் ட்ரம்ப்பும் 1-to-1 பேச்சுவார்த்தை. அதில் யாருக்கும் அனுமதி கிடையாது, எந்த மீடியாவுக்கும் தகவல் சொல்லப்படாது, என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளப்படும். அந்த 1-to-1 பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை. சரி, இந்த பேச்சுவார்த்தையே சுமூகமாக முடிந்து நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எல்லா வர்த்தகமும் வந்து திறக்கப்படும், வரி விதிப்பெல்லாம் வந்து திரும்ப வாபஸ் பெறப்படும், உலக நாடுகள் சுபிட்சமாக இருக்கும், சமாதானமா போயிடுங்கயா. இதுதான் எப்பவுமே இருக்கிறது. என்னன்னா, ஏன் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, வந்து சமாதானமா போயிடுங்க. பங்காளி சண்டைகள்லாம் நடக்கல, அதுக்கு யாரும் பஞ்சாயத்துக்கு போக மாட்டாங்க. ஊர்ல பங்காளி சண்டைக்கு போனா பஞ்சாயத்துக்கு போனவன் மாட்டிப்பான், அதனால போக மாட்டாங்க, வந்து பங்காளிக்குள்ள அடிச்சுக்கிட்டோம் அப்படின்வாங்க. அது அதே போலதான் இந்த உலக நாடுகள் நீங்க ஒவ்வொருத்தரா, அதுவும் யாருன்னா பங்காளி, ரஷ்யா ஒரு பங்காளி, அமெரிக்கா ஒரு பங்காளி, இந்த 2 பங்காளியும் அடிச்சுக்கிறதுனால பாதிக்கப்பட பொறுத்து இந்த சிறு சிறு நாடுகள், நடுநிலையாக உள்ள நாடுகள், நடுத்தரமான நாடுகள். இப்ப இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்ததுன்னா சிறப்பான ஒரு வர்த்தகம் தொடங்கும், உலகம் சுபிட்சமாக இருக்கும். ஒருவேளை இவர் சொல்றதுக்கு அவர் ஒத்துக்கல, அவர் சொல்றதுக்கு இவர் ஒத்துக்கல, முரண்பாடாக மாறி ஏதோ ஒரு விஷயத்துல 2 பேரும் ட்ரிகர் ஆயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அது வரக்கூடாது சாமி, போதும். ஏற்கனவே உலகத்துல வந்து கொரோனா தொற்றுன்னு ஒன்று வந்து உலகத்தையே ஆட்டிப்படைச்சு, குறிப்பா ஏசிய நாடுகளில் இந்தியாலாம் மீண்டு வந்தது பெரியது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய பயோவார்னு கூட சொல்லலாம். அதுல இருந்து மீண்டு வந்தது. அப்படியேப்பட்ட ஒரு இதுல மறுபடியும் ஒரு 3ஆம் உலக போர்லாம் தாங்குமா? எவ்வளவு பெரிய பசி, பட்டினி, பஞ்சம், எவ்வளவு உயிர் சேதங்கள், என்னென்னோ பிரச்சனைகள் வரும். கூடாது, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா நடக்கணும். அது இன்னும் கூட நாட்கள் எடுத்துக்கிட்டே போனா கூட பரவாயில்ல, நடக்கட்டும் அப்படின்னு. இப்ப ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, நாங்க இறங்கி வந்ததுக்கான காரணம் முக்கியமா இந்தியாவும் மற்ற நாடுகள் தான். அதே சமயத்துல நாங்க போட்ட கண்டிஷன்ல இருந்து நாங்க மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்துல ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு போர் உக்ரைனுக்கும் உங்களுக்குமான போர் நடந்தது, அந்த போர்ல நீங்க போய் உக்ரைன்ல இருந்து சில பகுதியில் பிடிச்சிங்க, அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து நியாயம் கிடையாது. அதுக்காக கொடுத்துருக்கணும்னு நான் சொல்ல, நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்றேன் நான் நாட்டாமையா. என்னன்னா, அந்த பகுதியில் ஒரு தேர்தல் வைங்க, 2 பேருக்கு யார் அதிகப்படியான வாக்கு விழுதோ அவங்களுக்கு அந்த நாடு சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. இதுக்கிடையில எப்பா நீங்க 2 பேர் யார், அமெரிக்காவும் ரஷ்யாவும் நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க. அந்த பேச்சுவார்த்தை எதை பத்தினா, ரஷ்யா உக்ரைன் போரு, என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு உக்ரைன் அதிபர் கேட்பது நியாயமான ஒரு விஷயம் தானே, கூப்பிடணும் இல்லையா? அப்படின்னா
அதுக்கு ட்ரம்ப் தரப்புல இந்த ஒரு பதில் என்னன்னா, வீடியோ காலில் பேசியிருக்காரு, உக்ரைன் அதிபருடன் பேசியிருக்காரு. நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியான பேச்சுவார்த்தை, ஒரு சார்பான பேச்சுவார்த்தையாக இருக்காது, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீ எதையும் இது பண்ணிக்க வேணாம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதே வேளையில் இங்கே ஈகோ வேலைக்கு ஆகாது, இங்கே வந்து ஈகோவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா உங்களை விட பார்த்தீங்கன்னா மேன் பவர் அதிகம் உள்ள நாடு வந்து ரஷ்யா. நீங்கள் ஒருத்தர் எதிரிக்கிட்ட வந்து பலம் தெரிஞ்சு தாங்க மோதணும். வந்து பலம் தெரியாமல் மோதிட்டீங்கன்னு வச்சுங்க, சேதாரம் அவனுக்கு தான் வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு வாங்க, காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசாகிடக்கூடாது. வீரியம் சில இடங்கள்ல மட்டும்தான் பெருசாகும். அதை தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நீ ஒரு வீரியக்காரனாகவே இருக்கிற காரியக்காரனா மாறு. அவன் இருக்கா, ரஷ்யா இருக்கிறான், ரஷ்யாவுக்கு சுற்றி சுற்றி சப்போர்ட் வந்துருச்சு, இப்போ அவனுடைய பலம் கூறிடுச்சு. ஏன்னா இந்தியாவும் சைனாவும் எதிரும் புதிரமா இருந்தாங்க, வந்து அவங்க ஒன்று கூட்டிட்டாங்க. இப்போ சைனாவோட ரஷ்யா இவங்க இது பண்ணிட்டாங்க. புதின் வந்து இந்தியா வரப்போறன்றாரு, சைனாவுக்கு வந்து இந்தியாவுக்குமான நேரடி விமான சேவை தொடங்கியாச்சு. நீ அங்க வரி விதிச்சாங்களா, அதை பத்தி இல்லை, நீ இங்க இறக்குமதி பண்ணு, என்ன வேணுமோ ஏற்றுமதி பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்கு வர்த்தகம் வந்தாச்சுன்னா, ஆடாடா நம்ம பாட்டு திண்டாட்டம், நீ சும்மா இருயா. உக்ரைனை வந்து ட்ரம்ப் சொல்றாரு, நீ கம்முன்னு இரு, சும்மா இரு, நான் பேசுறேன், உனக்கு சப்போர்ட் தான் நான், நீ கொஞ்சம் வாயை திறக்காம இரு, போதும் இதோட அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கிடையில் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருக்கிற பலிஸ்தான், ஏன்னா பலிஸ்தான் வந்து பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள்னு ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லியாச்சு. இவங்க வந்து நாட்டை வந்து தனியாக கேட்குறாங்க, அதனால் இவங்க வந்து போராட்டக்காரர்கள், இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் மேலே தடை விதிக்கணும், இவங்க வந்து நாட்டை துண்டாட பார்க்குறாங்கன்னு. அவங்க தரப்பு என்னன்னா, எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, எங்களுக்கு வந்து தனி வர்த்தகத்துக்கு கொடுங்க, நாங்கள் அதை தான் கேட்குறோம். பாகிஸ்தான் தான் ஒரு மோசமான நாடு, நாங்கள் அப்படியாப்பட்டவங்க கிடையாது, அவங்க தான் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு நீண்ட நாளாக போராடிக்கிட்டு இருக்கும்பொழுது, இங்கே இந்த பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் இருக்கார் இல்லைன்னா, இப்போ போயிட்டு நம்ம கூட போன வீடியோவில் பேசிட்டுமே, அந்த அமெரிக்காவில் இருக்கிற இராணுவ கூட்டத்திலே போய் பயங்கரமாக என்கிட்ட ஒரு பெரிய, அதாவது ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய அளவுக்குலாம் எங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா வேறு மாதிரி ஆகிடும்னு உலக நாடுகள் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அதை தான் இந்த பலிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, அந்த 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 பகுதியில் உள்ள அந்த பிரிவினைவாதிகள் அறிவிச்சிருக்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படிங்க உங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து இப்படி ஒரு பேச்சை அவர் பேசுகிறாரு, நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? உங்களுடைய இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு உட்பட்ட ஒசாமா பின் லேடனுக்கு அழைக்களம் கொடுத்ததே இவங்க தான், நாங்கள் கிடையாது. நீங்கள் ஆப்கானிஸ்தான் போருக்கு எங்களை தாண்டி தான் போனோம், அப்போ வழி கேட்டீங்க, நான் தான் வழி கொடுத்தோம். ஆனால் எங்களை வந்து தீவிரவாதிகள் நீங்கள் வந்து தடை வச்சிருக்கீங்க, முத்திரை குத்திருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு அமெரிக்காவை ட்ரம்ப்பை பலிஸ்தான் கேட்குறாங்க. அங்கே உள்ளவர்கள் கேட்கிறார்கள், நியாயமான கேள்வி தானே அப்படின்னு. அதே வேளையில் நீங்கள் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தமாக பேசும்பொழுது, பாகிஸ்தான் எங்களுக்குமான பேச்சுவார்த்தையை நீங்கள் தொடங்குங்க, அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் பேசுங்க, எங்கள் பக்கத்து நியாயத்தை நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் எங்களை வந்து ஒரே கண்ணோட்டத்தை பார்க்குறீங்க, நாங்கள் அப்படியாப்பட்டவர்கள் கிடையாது, உங்களுக்கு எதிரான சில வேலைகள் பாகிஸ்தான் செஞ்சிருக்கு, அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்களும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து இதெல்லாம் மீறி அந்த பேச்சுவார்த்தை தொடருமா, அல்லது பேச்சுவார்த்தை ஒரு முற்றுப்புள்ளி வருமா, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா, அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பொழுது நம்முடைய கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் போர் என்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. நம்ம கண்ணெதிர்க்கே நம்ம பார்க்குறோம், போர்னால வந்து எவ்வளோ பெரிய பசி பட்டினி பார்க்கும்பொழுதே வந்து ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு காட்டுற இந்த வேலையில் வந்து அன்பினால் இந்த உலகத்தை ஆண்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் வந்ததுன்னா போர்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ட்ரம்ப்பும் புதினுடைய அந்த பேச்சு ஒரு சுமூகமான பேச்சாக, ஒரு நல்லிணக்கமான பேச்சாக, ஒரு அமைதியான பேச்சாக நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அந்த பேச்சுவார்த்தை என்ன என்பதனுடைய முடிவு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.